ப்ரான் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான புதினாவை பறிச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் கீயும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே ஆனியனும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில்லேயே பிரியாணி நல்லா குக் ஆகிடும். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.